நம்முடைய பிதாவை கடவுளாலும் நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய இனிதான நாமத்தினாலும் கூடி வந்திருக்கிறதான சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது இந்த ஒரு பாடம் இந்த நாளிலும் கூட முடிந்த அளவுக்கு நிறைவுக்குள் கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கிறேன். இது நிருபங்கள் என்ற தலைப்பின் கீழே யாக்கோபு என்ற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம எடுத்துருக்கோம். யாக்கோபுடைய அந்த புத்தகத்தை நாம் தலைப்பிலாக எடுத்துட்டு இருக்கோம். இது 5வது அதிகாரம். இந்த இந்த நாளில முடிஞ்ச அளவுக்கு கடவுள் கிருபை செய்தால் நம்ம முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன். அதில முதலாவது இதில இருக்கிற வசனங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா, 20 வசனங்கள் இருக்கு. இந்த 20 வசனங்களை தான் நம்ம இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்து நம்ம இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். அதேபோல இது 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை பார்த்தா நமக்கு சம்மந்தமில்லாத ஒரு வசனங்கள் போல இருக்கும். என்ன வசனங்கள் சொல்லுதுன்னா, செல்வர்களுக்கான எச்சரிக்கை. அது தமிழ்ல சொல்லணும்னா தமிழ்ல தான் சொன்னேன். அது தமிழ்ல சொல்லணும்னா இல்ல நம்மளுக்கு ரெகுலரா ஒரு வேர்டு பைபிள்ல யூஸ் பண்ணுவோமே. ஏன்னா ஐஸ்வர்யவான்கள் தான் நமக்கு ரெகுலர் வேர்டு கிடையாது. ஐஸ்வர்யவான் சொன்னா யாராவது சொன்னா நம்மகிட்ட பக்கத்துல யாராவது பேசினா என்ன சொல்லுவாங்க நம்ம? ஏன்னா ஐஸ்வர்யவான்ங்கிறானே. ஆனா ஐஸ்வர்யம்ங்கிற ஹாஸ்பிட்டல் நம்ம இருக்கிறதுனால ஓரளவுக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஐஸ்வர்யம்ங்கிறது செல்வந்தர்கள். ஆர்சி பைபிள்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கு செல்வந்தர்கள் என்று பொருள்படுவதாக அங்க இருக்கும். ஸோ 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள் அது செல்வர்களுக்கான எச்சரிக்கை என்று நம்ம அங்க பார்க்கிறோம். அப்புறம் 7 முதல் 20 வரை உள்ள வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீர்களானால், பொறுமையும் வேண்டுதலும். அதாவது 2 விஷயம் அங்க இருக்கு. பொறுமை இருக்கணும், வேண்டுதல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிப்படையாக அங்க காணப்படுகிறதாக நம்ம அங்க பார்க்கலாம். சரி. இப்ப நம்ம பாடத்துக்குள்ள கடந்து செல்ல முயற்சிக்கலாம். முடிந்த அளவுக்கு பாடத்தோடு ஒன்றித்து வரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நம்ம கடந்த நாட்களில் எவ்வளவோ விதமான வேலைகள், அலுவல்கள்ல நம்ம அதிக கனம் கொடுத்து அதிக வேலையை செஞ்சிருப்போம். ஆனா சத்திய வார்த்தைகளை கேட்கும்போது அதிக கனம் கொடுக்கறதுல நம்ம குறைவுபட்டு இருக்கலாம். ஒருவேளை நிறைவும் கூட பட்டிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா நம்ம குறைவுபடாதபடி பார்த்துக் கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் கேட்கலாம், வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 5:1. ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். அப்போ இந்த பாடம் சொன்ன உடனே நமக்கு இது பொருந்துமா? நம்ம சபைக்கு பொருந்துமா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிடலாமா? 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை ஸ்கிப் பண்ணிட்டுலாமா? வேணாம். அப்ப இருக்குதுன்னு அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம். சரி, நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தியானித்து பார்க்கலாம். அப்போ இந்த ஹைலைட்டான சில 2 பதங்களை நம்ம பார்க்கலாம். ஹைலைட்டான ஒரு பதம் என்னன்னா, ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம். நிர்பந்தங்கள். நிர்பந்தங்கள் அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா? நிர்பந்தம்னா திணிக்கப்படுதல், கட்டாயமாக. நிர்பந்தம் அப்படின்னா அது பாருங்க, இது இங்கிலீஷ்ல நம்ம வேற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ்ல இது கிரேக்க பதம் எப்படி இருக்கு அப்படின்னா G5004. அதுக்கு கலாமிட்டி, மிசரி, ட்ரபிள் இது அப்படின்னு இருக்கும். அதுக்கு தமிழ்லனா பேரிடர், துன்பம், பிரச்சனை அப்படிங்கிற ஒரு பதங்கள் அங்க போட்டிருக்கோம். இதே நீங்க ஆர்சி பைபிள்ல படிச்சீங்கன்னா என்ன போட்டிருக்கும் அப்படின்னா, இந்த நிர்பந்தங்களுக்கு நிமித்தமாக என்ன போட்டிருக்கும் படிச்சு வாய்ப்பு இருக்கா? அப்போ ஆர்சி பைபிள்ல ஷோ பண்ண முடியுமா? பாருங்க. செல்வர்களே சற்று கேளுங்கள், தம்பி ஒரு நிமிஷம். உங்களுக்கு வரப்போகும் மாஸ்டர் கம்மி பண்ணிக்கோ. மாஸ்டர் அதிகமாகும். மாஸ்டர்ல சவுண்ட் கம்மி பண்ணு. மாஸ்டர். உங்களுக்கு வரப்போகும் இழி நிலையை நினைத்து அலறி அழுங்கள். செல்வர்களே, இது கேள்விக்குறியாக வச்சுக்க, ஆச்சரியக்குறியா வச்சுக்கோங்க. செல்வர்களே சற்று கேளுங்கள், உங்களுக்கு வரப்போகும் இழி நிலையை நினைத்து. இழிநிலை அப்படின்னா என்ன அர்த்தம்? நிர்பந்தங்கள் வேற, இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? இழிநிலைனா ஒரு கேவலமான ஒரு அந்த ஸ்தானத்தை அங்க கொடுப்பதாக நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ என்ன அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யம் என்ன பண்ணுது அப்படின்னால ஏன் இது சொல்றாரு? இது நமக்கு பொருந்துமா பொருந்தாதானா? நமக்கு பொருந்தாதுன்னு நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா நம்மகிட்ட காசு இல்லை. அப்போ இது நம்ம பொருந்தாதுன்னு எடுத்துக்கொள்ளலாம்னா எடுத்துக்கொள்ள முடியாது. யாரெல்லாம் சம்பாதிக்க போக முடியாது? எல்லாரும் சாப்பாட்டுக்கு என்னதான் பண்ணி ஆகணும்? சம்பாதிச்சதான் ஆகணும். உழைத்தால்தான் நமக்கு காசு கிடைக்கும். காசு கிடைச்சாதான் நமக்கு. அப்ப நம்ம ஐஸ்வர்யம் தேவை இல்லையா? ஐஸ்வர்யம்னா பணம் மட்டும் இல்லை,
உடைமைகள், சொத்துக்கள், இந்த மாதிரி நிறைய நம்ம எடுத்துக்கலாம். ஐஸ்வர்யங்கிறது ஒரு ஒரு குடும்பத்துல தேவையான ஒரு விஷயமா கூட நம்ம எடுத்து அதை சேமிக்கலாம். ஆனா அந்த ஐஸ்வர்யம் வந்து ஒரு விதத்துல அதிகமாகும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அதிகமாகும் போதோ அல்லது அதை அதிகப்படுத்துற வகையில நம்ம செயல்பட்டாலோ, கடவுளுக்கு வைக்க வேண்டிய இடத்தை அங்க தவற விடுபவராக நாம் மாறி விடுவோம். இது எப்படி பிரதர் நீங்க சொல்றீங்க? எனக்கு புரியலையே பிரதர். எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னீங்கன்னா, ஒரு வசனம் நீங்க நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கலாம் பாருங்க. அந்த ஐஸ்வர்யம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, ம். நீதியோ மரணத்திற்கு தப்புவிக்கும். அப்ப கோபாக்கனை நாளுங்கிறது எந்த நாளு? இது நீங்க யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை ஆக்சுவலா நான் வாசிக்க சொல்லிட்டு தான் இந்த பாடமே எடுக்கணும். நீங்க வீட்ல போய் படிங்கன்னா டைம் பத்தாது. 6 வரைக்கும் நீங்க வாசிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த டெஃபினிஷன் குடுத்துட்டு நான் எக்ஸ்பிளனேஷன் குடுக்க முடியாது. அது கடைசி நாட்களில் நாங்க கடைசியில போட்டுருவோம். கடைசி நாட்களில். அப்போ கோபாக்கனி நாளுங்கிறது நம்ம என்ன சொல்றோம்? கடைசியாக இருக்கிற நாட்கள். நம்ம அந்த கோபாக்கனி நாட்கள்ல என்கிட்ட ஒரு முத்திரை இருக்குங்க. அந்த முத்திரை வந்து செல்வம். என்கிட்ட செல்வம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு அப்படின்னா அது உதவுமா? உதவாது. ஐஸ்வர்யம் உதவாது. ஆனா என்ன உதவுன்னு சொல்லி போட்டிருக்குது? நீதியோ மரணத்தை தப்புவிக்கும். இன்னொரு விஷயம் பாருங்க. அதே 11:28 நீதிமொழிகள் 11:28 தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். போதும். ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் அப்ப யார் மேல அதிகமான நம்பிக்கை இல்லாம ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறான், அங்க விழுந்து விழுந்து விடுவான் அப்படின்னு பாக்குறோம். நீ இதுக்கப்புறம் வாசிக்க வேண்டாம். அப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதே பிரசங்கி 5:13 வாசிச்சு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. கேடு உண்டாக்கும் அப்படிங்கிறார். இது என்னது? அந்த ஐஸ்வர்யம் கேடு. நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் லாஸ்ட்ல எண்டுக்குள்ள வரும்போது இந்த பாடம் வந்து நான் சொன்ன அந்த பகுதியை வந்து டச் பண்ணிட்டு போகும். எப்படி டச் பண்ணிட்டு போகணும்னு பார்க்கலாம். ஐஸ்வர்யம் என்ன பண்ணாது? உதவாது. ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். ஐஸ்வர்யத்தின் மேல என்ன பண்ணா அது கேடு உண்டாக்குது. அது என்ன பண்ணுது? ஐஸ்வர்யமானது அதை உடைய இது வாசிச்சிருங்க. பிரசங்கி 5:13 ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு. வேறொரு கொடிய தீங்கும் உண்டு. அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே. அதை என்னது? ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே அப்படின்னா அதுதான் தனக்கே சூனியம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது எனக்கே ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாக்கும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். அப்போ ஐஸ்வர்யத்தை சேமிச்சு வைக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கிட்ட ஒரு கேள்வி வருது. என்ன பிரதர் பண்றீங்க? நீங்க எல்லாம் சேர்த்து வச்சதே இல்லை, உங்க பேங்க் அக்கௌண்ட் என்கிட்ட காட்டுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? பேங்க் அக்கௌண்ட் காட்டுவேன்னா? காட்ட மாட்டேன். ஏன்னா நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மாட்டிக்குவேன். கம்மியாக இருந்துச்சுன்னா ஓகே அதான் பார்த்துக்குங்க அப்படின்னு தூக்கி போடுவேன். ஆனால் நிறையா இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லைங்களா? அப்போ ஐஸ்வர்யமானது எவ்வளோ தேவை, எவ்வளோ தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாடத்தோட நிறைவில் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ ஐஸ்வர்யமானது என்ன பண்ணுது? அதை உடையவர்களுக்கு என்ன பண்ணுது? பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று நம்ம அங்கே பார்க்கிறோம். அது இன்னும் கூட பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு பாடம் பார்த்தீங்கன்னா பெருமை பாராட்டக்கூட வகையில் அது கொண்டு போய் விடுகிறது இந்த ஐஸ்வர்யம். 5வது பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா உபாகமும் 38:15 நீங்க வாசி பாருங்க. இந்த ஐஸ்வர்யம் இன்னொரு பாயிண்ட் செய்யுது. என்ன பாயிண்ட் செய்யுது பாருங்க. உபாகமும் 32:15 உபாகமும் 32:15 யசுரன் கொழுத்து போய் அப்படின்னா நல்ல விருத்தி அடைகிறான். செல்வத்தில் விருத்தி அடைந்து கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்துளித்து நினம் துண்ணினது போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு. போதும். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு. இப்ப ஐஸ்வர்யம் யாரை மறக்கடிக்க செய்யுது? கடவுளையே அங்க மறக்கடிக்க செய்கிறது. உண்டாக்கின தேவனை அங்க மறக்க செய்யுது அப்படிங்கிறது பார்க்கிறோம். சரி, இன்னும் பார்க்கும்போது நீங்க அப்படியே வசனம் வாசிய பார்த்தீங்கன்னா அது கொடுமைகள் அகப்படுத்தும், தப்புவிக்காது, பரலோக ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது இல்லை. அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 6:9 மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகள் அது கொண்டு வந்து சேர்க்குது. அப்புறம் இந்த ஐஸ்வர்யம் தீமைக்கு வேறாய் இருக்கிறது என்று நம்ம அங்கே பார்க்கிறோம். இதே ஐஸ்வர்யம் என்ன இருக்குது?
தீமைக்கு அங்க வேறாயிருக்கிறது, விசுவாசத்தை விட்டு விலக்குகிறது என்று 1 தீமோத்தேயு 6:10 மற்றும் 6:17 மற்றும் ஒரு 10 பாயிண்ட் ஒரு கேதர் பண்ணியிருக்கேன். ஒரு அந்த ஐஸ்வர்யம் என்ன பண்ணுது அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. டிஸ்ட்ராக்ட்ங்கிறது வேற, டிஸ்ட்ராக்ட்ங்கிறது வேற. டிஸ்ட்ராக்ட் அப்படின்னா வழி விலக செய்கிறது, டிஸ்ட்ராக்ட்னா அழிக்கிறது. டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா அழிக்கிறது, டிஸ்ட்ராக்ட்னா கவன சிதறல் ஏற்படுத்துது. 2 பாயிண்ட்ல அங்க டி. அப்போ அந்த இது ரெண்டுமே எது செய்யுதுன்னா இந்த ஐஸ்வர்யம் அங்க செய்வதாக நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ கடைசி நாட்கள்ல நம்ம பொண்ணு இருக்கு, வெள்ளி இருக்கு, செல்வம் இருக்கு, ஆனா நம்ம சபை வாய்ப்புக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அப்படி போக முடியாது. அப்போ நேர்மையற்ற வழிகளில் கூடிய சம்பாதிக்கிற பணம் வந்து என்னவாக மாறி போகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு உண்ணவும் உடுக்கவும் தேவைக்கு நம்ம சம்பாதிக்கலாம்னா சம்பாதிக்கலாம், தப்பு இல்லை. சம்பாதிக்கிறதுக்காக நம்ம, ஏன்னா மனிதன் என்ன பண்றான், ஆதாமு உழைப்பினால வரணும்னு சொல்லி பார்க்குறோம். வேர்வை சிந்தி அவன் உழைக்கணும், உழைப்பினால வரலாம். ஆனா அநியாயமாய் சம்பாதிக்கலாம்னா, அநியாயமாய் சம்பாதித்த பொருள் நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கிறது வேதத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வாசிக்க வேண்டியதாக அங்கே இருக்கு. சம்பாதிக்கிறது தப்பு இல்லை, சேர்த்து வைக்கிறது தப்பு இல்லை. பட் அந்த சம்பாதிக்கிறதுல சேர்த்து வைக்கிறதுல என்ன இருக்கக்கூடாது. நான் என்னுடைய உதாரணம் வச்சா உங்களுக்கு பிடிக்காது, விட்டுருங்க. நீங்களே உங்களே உதாரணம் வச்சுக்கோங்க. நீங்கள் நேர்மையற்ற வழியில் சம்பாதித்த பொருளை வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உலகத்தில் எத்தனையோ பேர் நிறைய பணக்காரனாகிறாங்க. நானும் ஒரே இடத்துல ட்ராவல் பண்ணியிருப்போம். அவன் என்ன பார்த்தா லட்சக்கணக்கில் சம்பாதிப்பான், என்னை பார்த்து கேவலமாக பார்ப்பான். நானும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டே இருக்கிறேன், அவனோட ஒரு ஸ்டெப்பில் ஒரு காவாசி போக கொண்டு வர முடியும். ஏன்? தேவைக்கு மிஞ்சி எனக்கு கிடைக்கிறதே கிடையாது. தேவைக்கு மிஞ்சி நான் எவ்வளோதான் எஃபோர்ட் போட்டாலுமே உழைச்சி உடம்பு நல்லா ரணகலமாக ஆயிருமே தவிர, ஆனால் காசு இருக்குதான்னு பார்த்தா காசு இருக்காது கையில். ஏன்? தேவைக்கு மிஞ்சி கடவுள் என்ன பண்ணுறது இல்லை, எனக்கு கொடுக்குறது இல்லையோ என்னமோ தெரியல. ஒருவேளை தேவைக்கு மிஞ்சிட்டா நம்மளை விட்டுருவானோ என்ன நினைக்கிறாரோ அதுவும் தெரியல. ஆனால் அநியாயமாக நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்களே, அவங்களாம் பார்த்தீங்களா சொத்தாக சேர்த்துட்டே இருக்கிறாங்களா, அதெல்லாம் எப்படி வருது? கண்டிப்பாக நியாயமாக சம்பாதிச்சா ஒரு சொத்து சேர்த்த முடியுமா? அப்போ அநியாயமாக சம்பாதிச்சா சேர்த்துடலாமா? அது ஆரம்பம். ஆனால் அது எங்கே கொண்டு போவாது, அதுதான் இங்கே பார்க்கணும். அப்போ நேர்மையற்ற வழியில் சம்பாதிக்கும் பொருட்கள் என்னவாகும் என்று சற்று நிதானித்து பாருங்கள் அப்படிங்கிறார். கடவுளை மறக்க செய்யக்கூடிய இந்த ஐஸ்வர்யம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, தேவைக்கு வச்சுக்கோங்க. தேவைக்கு மிஞ்சிருந்தால் என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். எரேமியா 17:11 ஆர்சி பைபிளில் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஆர்சி பைபிள் நீங்கள் கையில் வச்சுட்டே இருக்கணும். எரேமியா 17:11 நம்ம வாசிக்கலாம் பாருங்க. இப்போ கொஞ்சம் இது கொஞ்சம் நீங்க உங்களுக்கு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போறேன். பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போயிட்டு தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. பாருங்க, நேர்மையற்ற வழிகளில் செல்வம் சேர்ப்போர். 11 மேலேந்தே வாசிங்க. ஓகே, ஆர்சி பைபிள் தான். ஆர்சி பைபிள் தான். நேர்மையற்ற வழிகளில் செல்வம் சேர்ப்போர், நேர்மையற்ற வழிகளில் செல்வம் சேர்ப்போர் தாம் இடாத முட்டைகளை அடைக்காக்கும், தாம் இடாத முட்டைகளை அடைக்காக்கும் கௌதாரி போன்றோர். கௌதாரி போன்றோர், தாம் இடாத முட்டைகளை அடைக்காக்கும் கௌதாரி போன்றோர் தம் வாழ்நாள்களில் நடுவிலேயே அவர்கள் அச்செல்வத்தை இழந்து விடுவர். தம் வாழ்நாட்களின் நடுவிலேயே அவர்கள் அச்செல்வத்தை இழந்து விடுவர், இறுதியில் அவமதிப்புக்கு உள்ளாவர். அப்போ இந்த நேர்மையற்ற வழியில் சம்பாதிக்கும் பொருள் எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு? கௌதாரிங்கிற ஒரு பறவை இருக்கு. அந்த பறவை என்ன பண்ணும், முட்டையை வந்து தன்னுடைய முட்டைன்னு நினைச்சு என்ன பண்ணும், நல்லா அடக்காக்கும். அது குஞ்சு பொறிச்சு பின்னாடி என்ன ஆகும், வேறன்னு சொன்ன உடனே அது நம்ம இனம் இல்லை, சேர்த்துக்காது. தன்னுடைய இனம் இல்லாத ஒரு பொருளை அது சேர்த்துக்காது. அது என்ன பண்ணும், அது அவமானத்துக்குள்ள. நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், எவ்வளவோ அதை அப்படியே ஹீட் பண்ணி நல்லா பார்த்தோம், நல்லா வெடிச்சு முட்டை வரும்போது பார்த்து என்னுடையது இல்லை, அது வேறவருடைய லிங்காக இருக்கு. என்ன ஒன்றும் புரியவே இல்லை. அப்படின்னா நியாயமாய் சம்பாதிக்க பொருள் கூட நம்மக்கிட்ட நிலைச்சு நிற்கும். அநியாயமாக ஒரு பொருள் நீங்கள் சம்பாதிச்சுன்னா எப்படி இருக்கும், அங்கே பாயிண்ட்ல பார்க்கும். வாசுங்க, தான் இடாத முட்டைகளை அடைக்காக்கும் கௌதாரி போன்றோர் அப்படிங்கிறார். அப்போ இன்னைக்கு இதை நமக்கு கம்பேரிசனாக நம்ம கொண்டு வந்தா, நம்முடைய பணம் இல்லாத ஒரு பணத்தை நம்ம கையில் வச்சிருந்தா என்ன எப்படி இருக்கும், நம்ம கையில் நம்ம கிட்ட நம்முடைய காசு அது. ஆனா அது கடைசியில எங்க கொண்டு போய் விடுது,
அவமானத்துக்களை கொண்டு போய் விடுதுங்கிறாங்க. பாத்தீங்களா? ஒருவேளை கடவுளுக்கு கொடுத்துக்கிற இந்த பணம் போதும், இந்த செல்வம் போதும், ஐஸ்வர்யமானது அவங்களுக்கே கேடு உண்டாக அவங்க சம்பாதிக்கிறார்கள் நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? அப்போ நம்மளுக்கு ஒருவேளை இந்த ஐஸ்வர்யம் கம்மியா இருக்குதுன்னா கண்டிப்பா சந்தோஷப்படுங்க. ரொம்ப அதிகமா இருக்குதுன்னா நீங்க நிறைய வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். அது பின்னாடி நம்ம பார்க்க போறோம். ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யங்கிறத நான் பணம்னு சொல்றேன். நீங்க ஐஸ்வர்யம் உடனே காசுன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. ஐஸ்வர்யம்னா எல்லாமே இன்க்ளூடட். அது என்னன்னா பணமரா இருக்கலாம், அது பொருள் சேமரிப்பா இருக்கலாம், அல்லது நகையா இருக்கலாம், அல்லது வீட்டில் சொத்துகள் அசெட்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுல எல்லாமே இன்க்ளூட் ஆகலாம். ஸோ அதெல்லாம் நம்ம அதுக்குள்ள வச்சுக்கலாம். ஆனா நம்ம ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஐஸ்வர்யமானது தேவைக்கு மிஞ்சி இருந்துச்சுன்னா நீங்க நிறைய வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். அது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதே விஷயத்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட பேசுவார். என்ன பேசுவாரு? நீங்க என்ன பண்ணலாம்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் மற்றும் 20ஆம் வசனத்துல 2 விஷயம் பேசுறாரு. மண்ணுலகம்ங்கிறாரு, விண்ணுலகம்ங்கிறாரு. மண்ணுலகில என்ன சேமிக்கணும், விண்ணுலகில என்ன சேமிக்கணும். மண்ணுலகில என்ன சேமிக்கணும் பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாங்கிறாரு. பூமியில உங்களுக்கு என்ன வேணாம்? இது விட்டுருங்க, கீழே இருக்கிறது வேணாம். பூமியிலே இது பூமியிலே என்ன வேணாம்? பொக்கிஷம். பூமியிலே பொக்கிஷம் வேணாம். 2வது வசனம் 20ஆவது வசனம் வாசிங்க. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை பொக்கிஷம் எங்க சேர்த்துனுங்கிறாரு? பூமியில சேர்த்துனுங்கிறாரா, பரலோகத்துல சேர்த்துனுங்கிறாரா? பூமியில சேர்த்துனீங்கன்னா அது கண்டிப்பா டெமாலிஷ் ஆயிரும். டெமாலிஷ்னா அழிவில்லாத பொருள் இங்க ஏதாவது இருக்கா? இந்த பொருள் அழியவே அழியாதுங்க, பர்மனன்ட். நான் 2000 வருஷம் உயிரோடு இருப்பேன், என்னுடைய பணம் இன்னும் 2000 வருஷம் இருக்குங்க. திடீர்னு என்ன பண்ணுவான்? டிமானிட்டேஷன் எதாவது சொல்றானுங்களா, பணத்தை என்ன பண்ற, 500 நோட்டெல்லாம் டக்குன்னு செல்லாதோன்னா என்ன பண்ணுவீங்க? அது பத்திரப்படுத்தி வச்ச அந்த பொருள் எடுத்து குப்பையில கொட்டுறோம். புரியுதுங்களா? அப்போ மதிப்பில்லாத போகும்போது, அந்த பொருளுக்கு வேல்யூ இல்லாத போகும்போது அது குப்பையில் வீசப்படுகிறது என்று நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை நீங்க என்ன பண்ணுங்க, சேர்த்து வைங்க. பூலோகத்தில் நீங்க அவன் யாரு வேணா வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். ஐஸ்வர்யா நிம்மதியா தூங்க முடியுமானா தூங்க முடியாது. புரியுதுங்களா? அதெல்லாம் நீங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ லூக்கா 12ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம் வாசித்து பாருங்க. லூக்கா 12:33. இப்போ உங்களுக்கு இந்த ஐஸ்வர்யம் அதிகமா இருந்தா என்ன பண்ணலாம்? ஒருவேளை நம்மகிட்ட ஐஸ்வர்யம் அதிகமா இருக்குது, என்ன பண்ணலாம்? உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று. சபையார யாரா கேட்பீங்களா? இந்த சப்ஜெக்ட் தப்பான சப்ஜெக்ட் கொண்டு வந்து இங்க பேசிட்டு இருக்கீங்க பிரதர். நீங்க பேசுற சப்ஜெக்டே சரியில்லை. எங்க ஒய்ஃபே பார்ப்பாங்க, என்னடா அது சப்ஜெக்ட் இப்படி எடுக்கிறாரு. அப்போ என்னன்னா, உங்களுக்கு உள்ளவைகளை விட்டு என்ன பண்ணுங்க. அப்போ நாமளும் சேர்ந்து எங்க தெருவில் தட்டு எடுத்துக்கிட்டு நிற்க வேண்டியதுதான். எந்த தெருன்னு தெருவில் சொல்ல மாட்டேன் நான், அப்படியே போக வேண்டியதான். அப்போ உங்களுக்கு உள்ளவைகளை விட்டு பிச்சை கொடுங்கள். கமா போட்டுட்டு பழமையாய் போகாத பணப்பைகளையும். பழமையாய் போகாத பணப்பை பூமியில இங்க இருக்கா? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பூமியில எது வச்சுருந்தாலும் என்ன ஆயிரும்? பழமையாய் போகாத பணப்பை எங்க தான் இருக்குது? இங்க இல்ல. அப்ப எங்க தான் இருக்குது? அதுதான் பாருங்க, அதுலயே இருக்கு பாருங்க. பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும். பழமையா பைய பழசே ஆகாது, பொக்கிஷம் குறையாது. அது எங்க தான் இருக்கும்? பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள் அப்படின்ட்டாரு. அப்போ அதுக்குண்டான வேலைகளில் நம்ம ஈடுபடும் போது இந்த உலகம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லை, அதிக நாட்டங்கள் அங்கே செலுத்த வேண்டிய அங்கே இல்லை. இன்னொரு கூட நம்ம பார்க்கும்போது, ஒருவேளை என்கிட்ட ஆல்ரெடி பிரதர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு பிரதர், என்கிட்ட ஆல்ரெடி நிறைய அநியாயமாக சேர்த்து வச்ச பணம் இருக்குது பிரதர், நான் நியாயமாக சம்பாதிக்கல, என்கிட்ட அநீதியான பொருட்கள் இருக்குது, ஒருவேளை நியாயமற்ற முறையில் நான் சம்பாதிச்ச பணம் இருக்குது, என்ன பிரதர் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா யாரும் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாரும் இல்லை நினைக்கிறேன். அப்படி ஒரு வேலை கேட்டீங்கன்னா பதில் இருக்கு. என்னன்னா, நீங்க அநியாயமா ஒரு வேலை சம்பாதிச்சீங்கன்னா நியாயமான முறையில் ஒரு வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும்? அநியாயமா சம்பாதிச்ச பொருள் மட்டும் இருந்துச்சுன்னா நியாயமா வேலை செய்யணும். என்ன செய்யலாம்? அதுதான் பார்க்குறோம் பாருங்க. வசனம் ஒன்று இருக்கு இல்லைங்களா? வசனம் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்துல, நீங்கள் சாவறதுக்கு முன்னாடி, நீங்க மரிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் இது யார் சொல்றது? கர்த்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சொல்லல.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது நீங்க சாவறதுக்குள்ளார மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே எது பூமியில யாரும் உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அநியாயமா நீங்க சம்பாதிச்சு வச்சுக்கிறீங்க. அப்போ நீங்க நியாயமான முறையில் இருந்தீங்க எல்லாம் சேர்த்துக்குவாங்க. பாருங்க, நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி, நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும் பொருட்டு அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அநீதியான உணவு பொருள் என்ன பண்ணணும்? சிநேகிதர்னா எப்படி ஆவார்? சிநேகிதர் கொடுக்கணும், ஷேர் பண்ணணும். அப்போ ஒருவேளை நம்ம இதுக்கு உதாரணம் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு உதாரணம் புரிஞ்சிடும். சகேயின்னு ஒரு மனுஷன் இருந்தார், தெரியுங்களா? சகேயு யார்? அவர் நீ தான் சொல்லிட்டீங்க, சகேயின்னு சொல்லிட்டீங்க. யார் அவருன்னு கேட்குறீங்களே, மறுபடியும் நான் சகேயின்னு தான் சொல்லுவேன். அவருக்கு பைபிள் வசனம் ஏதாவது தெரியுமா? தெரியாது. இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்குறாரு? ஆச்சரியமா பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு? என்ன பண்ணுறாரு? உங்களை நான் இன்ட்ராக்ட் பண்ணுறது என்னத்துக்காக அப்படின்னா, நீங்கள் என்னோட லைவ்ல இருக்கிறதுக்காக தான். ஏன்னா உங்களுக்கு சந்தோஷமாக ஒரு செய்தி என்னென்னா, இதோட நிருபங்கள் முடியுது, உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அப்போது இன்ட்ராக்ட் பண்ணுறதோடைய விஷயம் என்னென்னா, சகேயு யார் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி பார்க்குறது என்ன பண்ணுறாரு? மிகுந்த ஆவலாக போய் ஏறி நின்று பார்க்குறாரு. அப்போது ஏறி நின்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்கள் வீட்டில் தங்க போகிறேன்னு சொன்ன உடனே சகேயு என்ன பண்ணியிருப்பார்? ரொம்ப சந்தோஷமா ஏன்னா அவர் பேர் என்ன பேர்? வரி வசூலிப்பவர். வரி வசூலிப்பவர். எப்படி வரி வசூலிப்பார் அவருக்கு பேர்? வசனம் நீங்கள் வாசிச்சு பாருங்க. லூக்கா 19:2 முதல் 8 வரை உள்ள வசனங்களில் பார்க்கும்போது 2 காரியங்கள் அங்கே போடப்பட்டிருக்குது, 2 விஷயம் அங்கே இருக்குது. அவர் முதலாவது யார் அப்படின்னா, அவருக்கு வரி வசூல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் பேர் என்ன பேர்? வாசிங்க. ஆயக்காரருக்கு தலைவனும். ஆயக்காரருக்கு தலைவன். ஐஸ்வர்யவானுமாய். அவன் என்னது வரி வசூல் பண்ணணும்? இட்ஸ் எ டியூட்டி. அவருடைய வேலை அது, புரியுதுங்களா? அவரை சகேயு யாரு? தலைவன், ஐஸ்வர்யவான். அவர் யாருக்கும் அடிபட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு ஆவல் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு, புரியுதுங்களா? இப்போ என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்றாரு பாருங்க. இப்போ அவருடைய மனமாற்றம், நமக்கு அந்த மனமாற்றம் தான் அங்கே காண்பிக்கணும். என்ன மனமாற்றம் காண்பிச்சாரு? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால். இல்ல அந்த ஆஸ்திகள் சொல்லுவார், அது சொல்லுங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி. சகேயு இப்ப என்ன பண்றாரு? ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. சகேயு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை. இப்ப என்ன பண்றாரு? அநியாயமா நீங்க சம்பாதிச்சு வச்ச பொருள் என்ன பண்ணணும்? அநியாயமா இருந்துச்சுன்னா பாதிக்கு பாதி என்ன பண்ணிடணும்? அதுதான் முறை. நான் பாதிக்கு பாதி கொடுப்பேங்கிற சிந்தனை எப்படி அவருக்கு சகேயுக்கு வந்துச்சு? ஏன் புரியல எனக்கு? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப பாதி கொடுக்கணும், ஃபுல்லா கொடுத்துட்டு போயிருக்கலாம். இல்ல நான் ஒரு 2% கொடுத்துருக்கேன், இல்ல நான் ஒரு 10% கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாமே. அவர் என்ன பண்றாரு? பாதிக்கு பாதி நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமா ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் சம்பாதித்திருந்தால் நாளத்தனையாக. இது எப்படி அவர் சொல்ல முடியும்? சகேயு நீங்க சொன்னீங்க அவர் வரி வசூலிப்பவர், அவருக்கு இயேசு கிறிஸ்து தெரியாது. சட்டத்திட்டங்கள் ஏதோ தெரியுமா? ஒருவேளை தெரியுமா? சட்டத்திட்டங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பாதிக்கு பாதி கொடுத்துறது, நாளத்தனையா கொடுத்துறது, இதெல்லாம் எங்க இருக்குது பைபிள்ல? பாத்தீங்களா? இங்கதான் அவரு நிக்கிறாரு. இதனாலதான் சகேயுவே உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படிங்கிறாரு. அப்படின்னா வசனம் பாருங்க, 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்க்கலாம். பாருங்க, 2 சாமுவேல் 12:6. அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடினா. இந்த காரியத்தை, அப்ப இரக்கமற்றவன்னா என்ன அர்த்தம்? வரி வசூலிப்பவன் வாங்க நீ கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாரு. குடுறா அப்படின்னு தான் கேட்பான். வரி வசூலிப்புடைய வேலை என்ன? நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? வட்டி வாங்குறவங்க, கந்து வட்டி வாங்குறவங்க, மீட்டர் வட்டி வாங்குறவங்க யாராவது பார்த்துக்கிறீங்களா? நம்ம கண்டிப்பா பார்த்துருப்போம். ஏன்னா நம்ம வாழ்றதே பாதி அளவு தான் வாழ்றோம், சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? நான் பார்த்துருக்குறேன். நாம் எப்படி என்ன ஒரு நாள் கேட்ட உடனே நம்மளுக்கு கோபம் வந்துடும். என்ன பண்ணுவோம்? நம்மளை மனுஷனா கூட மதிக்க மாட்டோம். ரொம்ப மனுஷனோட கேவலமாக நம்ம பார்ப்போம். தர முடியுமா முடியாதா? இல்லைன்னா நடு தெருவில் பேசுவோம். 4 பேத்துக்கு முன்னாடி நான் அவமானப்படுத்துறமே.
அவமானப்படுத்துகிற வகையில் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். நாலத்தனையாக திரும்ப செலுத்த வேண்டும். இதை யாருக்கு தெரிஞ்சிச்சு? அப்ப இரக்கமற்றவனாய் இருந்து அநியாயமாய் ஒரு வேலை செஞ்சிருந்தா அவர் என்ன பண்ணணும்? நாலத்தனையாக அங்க திரும்ப செலுத்த வேண்டிய எண்ணம் அங்க சகேயுவுக்கு இருந்தது என்று பார்க்கிறோம். அவர் ஐஸ்வர்யவான். அப்ப ஐஸ்வர்யவானா இருந்தால் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக அது அநியாயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை என்ன பண்ணணும்? ஒரு 50% ஷேர் கொடுத்துடணும். இன்னொன்று, நம்மகிட்ட 4 மடங்கு கொடுக்குற அளவுக்கு மைண்ட் கெப்பாசிட்டி வளர்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் அங்கே சகை மூலியமாக நம்ம கொடுக்குறோம். இது கூட பார்க்கும்போது லூக்கா 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 41. உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள். உங்கள் உண்டானவைகள் நீங்க என்ன பண்ணுங்க? உண்டானவைகள்ல இன்னைக்கு ஒரே ஒரு சர்ச்சு மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்குது. கரெக்டாக இப்போ சர்ச்சுக்கு போகும்போது ஒரு 10 ரூபா 1 ரூபா காயினா மாற்றி எடுத்துகிட்டு போவாங்க. எங்கே? அவங்க மட்டும் தான் கரெக்டாக பிச்சை போட்டுக்கிறாங்க, வேறு யாருமே போகிறதில்ல. நம்ம இங்கே வழியில் யாராவது காசு கையேந்தினா கூடவே வேறு வேலை இல்லை யாருன்ட்டுருவோம். பிச்சைக்காரங்க இல்லை, இப்போ இல்லை, நாம தான் பிச்சைக்காரங்க. நமக்கு யாராவது போட்டால் பரவாயில்ல. ஐயா மன்னிச்சிருங்க, தவறாத பேசியிருந்தா. என்னடா நம்மளை யாராவது பிச்சைக்காரன்ட்டீங்களே அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு உண்டானதில் தர்மம் செய்ய கற்றுக்கணும். நம்ம வேத வசனத்தை வாசிக்கக்கூடியவர்கள், அதில் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், நமக்கு ஏதாவது ஒரு வேளை எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது இந்த எக்ஸ்ட்ராவை ஒரு பகுதியில் மற்றவங்களுக்கு கொடுத்து பாருங்க, அதில் இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் வேற எதுலையுமே கிடைக்காது. அது திரும்ப கிடைக்குன்னு நினைக்காதீங்க. திரும்ப கிடைக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு அர்த்தம். திரும்ப கிடைக்காதுன்னு நினச்சிங்கன்னா வேதம் சொல்லுது, திரும்ப கிடைக்க நினச்சி கொடுக்காதீங்க அப்படிங்கிறார். இதே விஷயம் பாருங்க, இது கட்டளை. நம்ம சபை வகுப்பாராக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கட்டளை இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்க பாருங்க. 2 கொரிந்தியர் அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். நீங்கள் தர்ம காரியத்தில் என்ன பண்ணணும்? தர்ம காரியத்தை பத்தி எங்கே பைபிள் எங்கே பேசுறாங்களா? பைபிள் நம்ம எங்கே பேசுறோமா தர்ம காரியங்களை பத்தி? வாங்குறத பத்தி பேசியிருப்போம், கொடுங்கன்னு தான் பேசியிருப்போம். தர்மம் பண்ணுன்னு சொல்லி எங்கேயாவது பேசியிருக்காங்களா? இங்கே பத்தலை காசு கொடுங்க அப்படின்னு நானே அறிவிப்பில் சொல்லுவேன். இங்கே பத்தலைங்க காசு கொடுங்க, சபை வாடகை கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஆனால் கொடுக்கறது இல்லை. தர்ம காரியங்களில் நீங்கள் என்ன பண்ணணும்? பெருகியிருக்க வேண்டும் என்று தான் அங்கே வேதம் சொல்லுது. கட்டளை இல்லாத சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம இது முதல் பகுதியில் பார்க்குறோம். அதனால தான் இந்த ஐஸ்வர்யவான்களுக்கு ஒரு சிந்தனை இருக்குது. அந்த வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 2 விஷயம் நம்ம அங்கே பார்க்குறோம். நம்முடைய கண்கள் இன்னைக்கு யார் பக்கம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்முடைய கண்கள் எதிர்மேல் நோக்கமாக இருக்கு அப்படின்னா, ஒன்று ஐஸ்வர்யம், இன்னொன்று கடவுள். ஐஸ்வர்யம் என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்தோம், ஐஸ்வர்யம் நம்மளை தப்புவிக்காது, அடிமைப்படுத்தும், மதிகேடு செய்யும். ஆனால் கடவுள் பக்கம் இருந்தால் என்னென்ன பண்ணோம்னா, கடவுளுடைய கண்கள் நம்முடைய கண்களோ அவருடைய கண்களோ நம்ம மேலே இருந்துச்சுன்னா அது பாதுகாப்பு தருது, முழு விடுதலை தருது அப்படிங்கிறது வசனம் அங்கே வாசிச்சு பாருங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உங்கள் இருதயமும் அங்கே இருக்கிறது. அப்ப பொக்கிஷம் வச்சுட்டா யாரை மறந்துடுவோம்? கடவுள் நம்ம அங்க கண்டிப்பாக மறந்துடுவோம். அதனால பொக்கிஷம் அதிகமாகும் போது நீங்க ரெகுலரா செய்ய வேண்டிய தர்ம காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருங்க. கம்மியா இருக்கும்போது கடவுளை நம்பி இருக்க முயற்சி பண்ணுங்க. அதுதான் இந்த யாக்கோபு நிருபங்கள் ஃபுல்லாவே அங்க சொல்லிட்டு வராரு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இப்ப யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல 4, 5, 6 மட்டும் வாசிச்சு அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்ன 1/2 மணி நேரம் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 5ஆம் அதிகாரம் 4, 5, 6 இப்போ நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்ல வராங்க அந்த யாக்கோபு நிருபங்கள் அப்படிங்கிறது ஒரு கிளியர் ஆயிரும். இது உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அடுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள்.
நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோடு எதிர்த்து நிற்கவில்லை. இதுதான் பார்க்கிறோம். இதுதான் இந்த யாக்கோபுடைய முதல் 6 பகுதிகளில் அங்கே சொல்றாரு, நீங்கள் நீதிமான்களை தீர்த்து கொலை செய்தீர்கள். இது ஆர்சி பைபிளில் பார்த்தீங்கன்னா நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள் அப்படிங்கிறது வசனம் இருக்கும். நீங்கள் அப்போ நீதிமானுடைய இரத்தப்பழி நமக்கு வேணுமா? நம்ம யாராவது கொலை செய்யறோமா? நீதிமானுக்கு இப்போ நீங்கள் வேணால் ஒரு 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 உதாரணம், சின்ன உதாரணம் நம்ம சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ரெண்டு கேரக்டர் உள்ள ஒரு ஒரு பேர் சந்திச்சா எப்படி இருப்பாங்க? சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று எக்ஸாம்பிள் சொல்ல வரல. ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க. கல்யாணத்துக்கு போன பின்னாடி யாரை பார்ப்பீங்க? அப்படித்தான் பார்ப்பீங்களா? கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது, நீங்கள் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் அடிச்சுட்டு போகிறீங்க வச்சுக்கோங்க, அங்கே யாரை பார்ப்பீங்க? நமக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? உண்மையாக கரெக்டாக சொல்லுங்கள். நீங்கள் யாராவது தெரிஞ்சவங்களா தான் ஃபஸ்ட்டு அவங்களோட போய் அட்டாச் பண்ணிக்குவோம். நம்ம தனியாக போய் வெக்கமாக போவோம், தெரியுங்களா? ஒதுங்கி போவோம். அங்கே யாராவது தெரிஞ்சு வச்சுட்டாங்களா சிரிப்பு நமக்கு அடக்க முடியாது. போனே அங்கே அப்போ என்ன ஆகுது? ஒரு பாண்டிங் அங்கே உண்டாகுது. பார்த்தீங்களா? இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீதிமான் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் யாரு? நம்ம எல்லாமே எப்படி இருக்கணும்? பார்த்தோன்னே ஒரு சிரிப்பு, சந்தோஷம், அப்படி ஒரு பாண்டிங்கில் அப்படி ஒரு மாதிரி இணைப்பு. எங்கேயாவது ஒரு பிரதரை பழைய பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் எங்கேயாவது ஒரு பிரதரை பார்த்தோன்னே, ஐயோ நம்ம பிரதர் அப்படின்ட்டு, ஐயோ இவரா அப்படின்னு எகிரி ஏர் பஸ்ஸில் ஏறி டக்குன்னு ஏறி கருப்பூர் பல்லால் இப்படி வந்துட்டேன்னு வச்சுங்க, இதான் பாண்டிங்க. நீதிமான் என்ற ஒன்று பார்த்தோன்னே நீதிமானுக்கு உண்டான கேரக்டரில் எப்படி ஒன்று பொங்கி ஐயோ நம்ம பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமாக பார்க்கறது எப்படி, பலி விலகிறது எப்படி. ஸோ இது எதுக்காக சொல்ல வர அப்படின்னா, நீதிமான் என்ற ஒரு நிலைமை வரும்போது அவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. நீதிமானுக்கு எக்காரணத்து கொண்டு அநியாயம் செய்யக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில். ஏன்னா நாம் எல்லாருமே யார் தான்? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால. அந்த நீதிமான் நிலைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நாம் அவங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுளை நாம் மதிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் என்பதை நாம் புரியும். அப்போ நமக்கு என்ன வரணும்னா, நீதிமானுடைய ரத்தப்படி நமக்கு வேண்டாம்னு சொல்லி பார்க்கும்போது, நேர்மறையான ஆவி நம்மகிட்ட இருக்குதா? நேர்மறை, எதிர்மறை. நேர்மறைன்னா தெரியுதா உங்களுக்கு? நேர்மறைன்னா என்ன? சிஸ்டர் இங்கிலீஷ் சொல்றதுனா தப்பிச்சிட்டீங்க, தமிழில் தான் கேட்குறேன். நேர்மறைன்னா ரொம்ப நாளாக எனக்கு டவுட்டு, அதனால தான் கேட்குறேன். நேர்மறைன்னா நான் என்ன நினச்சேன், ஒரு பொருளுக்கு ஆப்போசிட்னு நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. அப்போ எதிர்மறைங்கிறது தான் எனக்கு தெரியும். அப்புறம் இது நேர்மறை எதிர்மறை, மறைன்னு நேர்மறை அப்படின்னா நேர்மறைனா அதுக்கு எதிரானதாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் ரொம்ப நாளாக. நான் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன், அப்புறமேட்டு கண்டுபிடிச்சிட்டேன். நேர்மறை வேற எதிர்மறை வேற அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்காக உங்களுக்கு கேட்டேன் நான். அப்போது நம்ம எஸ்ன்னா எஸ் சொல்லணும், நோனோ சொல்லணும். பரபாசா இயேசு கிறிஸ்துவா? ஆனால் இஸ்ரேல் ஜனங்க யாரை தான் கேட்டாங்க? இஸ்ரேல் தேவனை அறிந்த ஜனங்கள் தான் யாரை கேட்குறாங்க. அப்போ நாம் யாரை கேட்கலாம்? டக்குன்னு பரபாஸ் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? எஸ்ன்னா எஸ்ங்கிறது எதுக்கு அடையாளம்னா உண்மைக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ உண்மைக்கு அடையாளமாக இருக்கிற இந்த எஸ்ஸை எப்பொழுது நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். யார் வேணும் அப்படின்னா, நீதிமானா அநீதிமானா? நீதிமான் தாங்க எங்களுக்கு வேணும். நீதிமான் உங்களுக்கு அநியாயம் செஞ்சாருப்பா, பரவாயில்ல, எனக்கு அவர் அநியாயம் செஞ்சாலும் அவர் எனக்கு நீதிமானா இருக்கிறாரு, ஏன்னா அவர் கடவுளை அறிந்திருக்கிறாரு. இதுதான் பாண்டிங். இந்த பாண்டிங் ரொம்ப மறிக்கும். அப்போ நீதிமானுக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய சகிப்புத்தன்மையை காட்டக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். தன் நிலையை உறுதிப்படுத்த வேண்டுமே தவிர ஒரு நீதிமான்கிட்ட எதிர்த்து போராடுகிறவனாக ஒரு சபை வாய்ப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள் காணப்படக்கூடாது. அதுதான் அங்கே 6 வரைக்கும் நீங்கள் அங்கே போடப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். இப்போ யாக்கோபு 7 to 20 நம்ம ஃபஸ்ட்டு 6 முடிஞ்சிடுச்சு. டெஃபினேஷன் கொடுத்த டைம் இல்லை. யாக்கோபுல 5ஆம் அதிகாரத்தில் 7 to 20 நான் வாசிக்க முடியாது. ஆனால் என்ன சொல்லுது அப்படின்னா, 5:7 to 11 வரைக்கும் பொறுமையை பற்றி வேதம் சொல்லி கொடுக்குது. பொறுமைனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குது. 12 என்ன சொல்லுது அப்படின்னா, உண்மை நிலையை பற்றி சொல்லுது, உண்மை நிலை. அப்புறம் 13 to 16 வரைக்கும் உள்ள வசனங்கள் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, ஜெபத்தினுடைய அவசியத்தை பற்றி அங்கே சொல்லி கொடுக்குது. கடைசியாக என்ன சொல்லுதுன்னா 19-20 தவறான போதகத்தை விட்டு நம்ம எப்படி தற்காத்து கொள்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அங்கே சொல்லியிருக்குது. சரி, இப்போ நம்ம முதல் படிநிலைக்கு நம்ம கடந்து போகலாம். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு நாம வந்துட்டாரா? ஆராய்ச்சியில் போயிட்டு இருக்குன்னு சொல்லிடாதீங்க,
வந்துட்டாரா வரலையா, ராஜ்யம் வந்துச்சா இல்லையா அப்படிங்கிற சில அடிப்படை உபதேசங்கள்ல நமக்கு இன்னும் டவுட் வேணாம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமாகுது. அவருடைய வருகைக்கு நாம் எதிர்நோக்கி வந்து காத்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. கரெக்டுங்களா இல்லைங்களா? அப்போ அவர் வருகை சமயமாக இருக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அவர் எப்படி அந்த பொறுமைக்கு உதாரணம் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ முதலாவது படிநிலை எது? பொறுமை. யாக்கோபு 7ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சுட்டு வரோம். முதல்ல இருக்கிறது பொறுமை பகுதியை பேசுது. இந்த பொறுமை பகுதியை பேசும்போது ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாமே நல்லா காலையில் சாப்பிட்டு வந்து டயர்டாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? லைட்டாக நீங்கள் பேச அப்படியே டானிக் மாதிரி இருக்கு புத. ரொம்ப பரவாயில்ல, நல்ல டானிக்காக பேசுகிறீங்க, பரவாயில்ல. பயிரிடுகிறவன் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் வந்து ஒரு நிலத்தில் பயிரிடுறாரு, நெல் வைக்கிறாருன்னு வச்சுக்கலாம். நெல் வச்சுட்டு காலையில் வச்சுட்டு சாயந்தரம் போய் பார்க்குறாரு, அப்படியே இருக்குது. அடுத்த நாள் காலையில் போய் பார்க்குறாரு, அப்படியே இருக்குது. சரி, ஒரு வாரம் கழிச்சு பார்க்குறாரு, அப்படியே இருக்குது. அது எப்போதான் ரெடி ஆகும்? நெட்டு வச்சாச்சு, தண்ணியும் ஊற்றியாச்சுன்னு வச்சுக்கலாம். நெட்டு வச்ச உடனே சாயந்தரம் எதிர்பார்க்கறதுக்கு என்ன இது? நினிவே பட்டணத்தில் இருக்கிற அந்த செடியா? நிழலுக்கு உடனே டக்குன்னு முளைச்சி இலையெல்லாம் விட்டு அவருக்கு நிழல் கொடுத்துச்சு அந்த மாதிரி அப்படி வராது. என்ன பண்ணும்? பயிரிடுகிறவன் என்ன பண்ணணும்னா, அந்த வசனம் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அவங்க போவோம். பயிரிடுகிறவன் என்ன பண்ணணும்? நிலத்தின் கீழே, பயிரிடுகிறவன் நிலத்தின் கீழே பூமிக்கு அடியில் விதையை விதைத்து அதுக்கு தண்ணி ஊற்றி எதை நோக்கி பார்த்துட்டு இருக்கணும்? வானத்தை அண்ணாந்து பார்க்கணும். கீழே விதைச்சிட்டு எதை அண்ணாந்து பார்க்கணும்? வானத்தை அண்ணாந்து பார்க்கணும். வானத்தை அண்ணாந்து பார்த்தா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? மழை கிடைக்கும். மழைக்காக காத்திருக்கணும். அப்புறம் அது வளர்றதுக்காக காத்திருக்கணும். அந்த வளர்ந்த அந்த நெல் முதிர்ச்சி அடைஞ்சான்னு சொல்லி காத்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? அறுவடை செய்யணும். நெட்ட உடனே அறுவடை செய்யறது. நெட்ட உடனே காலையில் விதைச்ச உடனே அறுவடை செய்ய முடியுமானா? முடியாது. அப்போ பொறுமை எவ்வளவு முக்கியமாக இருக்குது பாருங்க. ஒரு பயிரிடுகிறவன் விதையை விதைத்து அது தண்ணிக்காக காத்திருந்து மழையை நோக்கி பார்த்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஆண்டவரே கொஞ்சம் மழை கொடுங்க, இந்த நெல் வேற காயுது, இது வளரணும், அது முதிர்ச்சி அடையணும், பின்பு அறுவடை செய்யணும். எவ்வளவு நீடிய பொறுமையாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு காத்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது என்று நாம் பார்க்குறோம். இதே ஒப்புமை நமக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? நமக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? பயிரிடுகிற ஒப்புமை நமக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? முடியாதா? நாம் என்னைக்கு கான்செக்ரேஷன் பண்ண அன்னை நாள்லேருந்து உடனே பரலோகம் போயிட்டுமா? இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம்? எதுக்காக காத்துட்டு இருக்கிறோம்? வானத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கும். அப்போது நீதிமொழிகள் 13 வாசிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். நெடும் காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அப்ப விரும்பினது வர்றது எது? அது வரைக்கும் என்ன பண்ணும்? பொறுமை அவசியமாக இருக்குது. பொறுமை அவசியமா இருக்குது. அப்போ இதுக்கு தான் இந்த யாக்கோபுல எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, யாக்கோபு, நீங்க நல்லா பொறுமையா இருங்கப்பா. ஆனா தீர்க்கதரிசிகள்லாம் பாருங்க, போய் தீர்க்கதரிசிகளுடைய பொறுமையை போய் கத்துக்கங்க. தீர்க்கதரிசியில பொறுமைக்கு முன்மாதிரி யாரு அப்படின்னா, யாரு முன்மாதிரி? யோபுவினுடைய பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்களாப்பா? அவங்கெல்லாம் முன்மாதிரியா வைங்க வேதத்துல அப்படிங்கிறாரு. யோபு 1:22 நீங்க வாசிச்சு பாருங்க. யோபு 1:22. நீங்க இதை யாக்கோபுல அந்த வசனம் இருக்கு, வாசிச்சிடுங்க. யாக்கோபுல அந்த வசனம் வாசிச்சு அங்க போங்க. யோபு கிட்ட யாக்கோபுல அவர் சொல்றாரு, யோபு வசனம் தான் சொல்றாரு. அடுத்தது 9. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். வாசிங்க. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினால். இதுதான் வந்து யோபு யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, நீங்க பொறுமைன்னு பேசுறீங்க சபையில, ஆனா முன்மாதிரிகள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு நீங்க போய் பாருங்க. முன்மாதிரிகள்லாம் இருந்தாங்கல்ல, அவங்கள மாதிரியா வச்சுங்கிறாரு. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின.
கர்த்தருடைய நாமத்தினால யார் பேசுனாங்க? பழைய ஏற்பாட்டுல நிறைய தீர்க்கதரிசிகள் பேசியிருக்கிறாங்க. பேசின தீர்க்கதரிசிகளை துன்புறுத்தலுக்கும் தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும். நீங்க தீர்க்கதரிசிகளை எதுக்கு எடுத்துக்கணும்? துன்பப்பட்டீங்களா? தீர்க்கதரிசி போய் பாருங்கப்பா, அதான் சொல்றாரு. இது தமிழ்ல புரியுதா? தமிழ்ல படிங்க, புரியுதா? படிச்சுட்டு சொல்லுங்க. நீங்களாம் என்ன பாக்குறீங்க? நான் சொல்றது ஒண்ணுமே புரியாத மாதிரி என்ன பாக்குறீங்க? புரிஞ்சிச்சா? என்ன சொல்றாருன்னா, என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை கம வரணும். தீர்க்கதரிசிகளை நீங்க யாருக்கு எடுத்துக்கணும்னா, துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கிறாரு. துன்பமும் நீடிய பொறுமையும் உங்களுக்கு வேணும்னா யாரை முன்மாதிரியா வச்சுக்கணும்? தீர்க்கதரிசிகளை வச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் வாசிங்க. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. பொறுமையா இருக்கிறவர்களை யாரு என்னன்னு சொல்றோம் நம்ம? அதுக்கு தான் யோபு வைக்கிறாரு. அங்க உதாரணமா யார் வைக்கிறாரு? யோபு என்கிற ஒரு தீர்க்கதரிசி பக்தனை அவங்க உதாரணமா வைக்கிறாரு. அப்புறமேட்டு அது நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, யோபு நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப யோபு 1:22 நம்ம வாசிக்கும் போது அவர் யாரு அப்படிங்கறத கொடுக்குறோம் பாருங்க. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை. எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை. தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. கடவுள் மீது அவர் குற்றம் சாட்டவும் இல்லை என்று RCBல போட்டிருக்கோம். அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், யோபு பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே போச்சு, அவர்கிட்ட இருந்த செல்வங்கள், பிள்ளைகள் எல்லாமே போச்சு. இவை எல்லாவற்றிலும் அவர் என்ன பண்ணல? நாம என்ன பண்றோம்? குறை சொல்றதில்ல, நாம தான் நம்பர் 1 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா? வச்சுக்க முடியாது இல்லைங்களா? நம்ம குறை சொல்லலாமா? இவை எல்லாவற்றிலும்ங்கிறாரு. நம்ம இன்னைக்கு திடீர்னு ஒரு சொத்து அழிஞ்சு போச்சு, ஏதாவது ஒரு இழந்துட்டோம், இன்னொரு விஷயம்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்ம டக்குன்னு எரிச்சல் வந்துடும், கோவம் வந்துடும், டக்குன்னு முன்மாதிரியான என்ன வந்துடுது, எடுத்து பேசிடுவோம். ஆனால் இவ எல்லாவற்றிலும் அவர் கோவம் படல, அந்த விஷயம் செய்யலை அப்படிங்கிறாரு. அப்போ இதே நீங்கள் RC பைபிளில் நீங்கள் வாசிக்கலாம் பாருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 கண்டிப்பாக நீங்கள் RC பைபிளில் வாசிக்கணும். 5, 11, 12. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவைகளை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. இப்ப இதை நமக்கு சபைக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? என் பொருட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தமாக மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவைகளை சொல்லும் போது நீங்கள் என்ன பண்றீங்க? சபையில உங்களை பத்தி நான் இல்லாத விஷயத்த நான் சொல்லிட்டேன், பொல்லாத விஷயத்த சொல்லிட்டேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கே ஒரு பஞ்சாயத்து வச்சு, பஞ்சாயத்துல தீர்மானம் வர வரைக்கும் பஞ்சாயத்து 1, பஞ்சாயத்து 2, பஞ்சாயத்து 3 தீர்மானம் ஆகலன்னா பஞ்சாயத்து கான்ஃபரன்ஸு, இந்த மாதிரி போகுது இல்லைங்களா? ஆனா இதுல என்ன சொல்றாரு? உங்களை பற்றி இல்லாதவைகளை பொல்லாதவைகளை பேச நீங்க எதுக்குள்ள வந்துட்டீங்க? எந்த லிஸ்டுக்குள்ள வந்துட்டீங்க? பேறு பெற்றவர்கள்லாம். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. மகிழ்ந்து பேர் உவகை கொள்ளுங்கள், பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். எப்ப நம்மளை யாராவது இல்லாததை பொல்லாததை பத்தி சொன்னாங்களா, நீங்க எங்க போறீங்க? யார் நிமித்தம்? இயேசு கிறிஸ்துவ நிமித்தமோ கடவுள் நிமித்தமோ இல்லாதவைகளை பொல்லாதவைகளை உங்களுக்கு சொன்னாங்கன்னா உங்க பேரு பரலோகத்துல அங்க ஸ்பெஷலா இருக்குது, கேட்டகரி ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்குது. இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் தீர்க்கதரிசிகளையும் என்ன பண்ணாங்க? அவங்க துன்புறுத்தினார்கள். அதனாலதான் யோபுவை முன்மாதிரியாக வைக்க சொல்றாரு. பொறுமை நீங்க சொல்றீங்க பிரதர், அந்த பொறுமை நம்மளுக்கு வரவே மாட்டேங்குதுங்க பிரதர். தீர்க்கதரிசிகளை முன் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு பொறுமை வந்தே ஆகும். புரியுதுங்களா? யோபுவை பற்றி யோசனை பண்ணி பார்த்தா அவருக்கு நடந்தது யாருக்குமே நடக்கல. அவர் பொறுமையா இருந்தார். தேவனை அவர் தன்னை உண்டாக்கின கடவுளை அவர் தூசிக்கவும் இல்லை, குறை சொல்லவும் இல்லை என்று பார்க்கிறோம். அப்போ நமக்கு இந்த ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டம் அப்படின்னா, இது ஒரு பொறுமையான ஓட்டம். புரியுதுங்களா? இது ரொம்ப பொறுமையான ஓட்டம். ஓட்டத்தை பந்தயத்தில் எல்லாரும் ஓடுற மாதிரி வேகமா ஓடி கப்பு வாங்குறது இல்லை. 10 பேர் ஓடினானா 10 பேர் என்ன ஆகணும்? கப்பு வாங்கணும். மாரத்தான் நம்ம சொல்லலைங்களா? மாரத்தான் ரேஸ் தெரியும்ல? மாரத்தான் ரேஸ்ல எப்படி ஓடுவாங்க?
எல்லாருமே ஓடும், எல்லாருக்கும் என்ன இருக்குது? பிரைஸ் இருக்குது, சர்டிபிகேட் இருக்கு, புரியுதுங்களா? மாரத்தான் ரேஸ்ல எல்லாருமே அந்த கப்பு வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்? ஓடி கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு என்ன வேணும்? பொறுமையா ஓடணும். நான் ஃபர்ஸ்ட் வேகமா ஓடி போறேன்னு 2-3 பேர் தள்ளி விட்டு ஓடிடக்கூடாது, புரியுதுங்களா? இது அப்படிப்பட்ட ஓட்டம் இல்லை, இது பொறுமையாக ஓடக்கூடிய ஒரு ஓட்டமாக காணப்படுகிறது. அதனால தான் சொல்றாரு. இப்போ ரெண்டாவது ஒரு உதாரணம், யோபு ஒரு உதாரணம், இன்னொரு தீர்க்கதரிசி, நம்முடைய கால தீர்க்கதரிசி யார்? இயேசு கிறிஸ்து. ஸோ அவர் ஒரு எக்ஸாம்பிள் வைக்கிறாரு. அது என்ன எக்ஸாம்பிள்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2-3 வரையில் வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். பொறுமையோடு ஓட கடவோம். இப்போ இந்த ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டம்? பொறுமையோடு ஓடக்கடுவோம். அப்போ இது ரொம்ப 2-3 வாசிச்சிருங்க, 2-3 மட்டும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, இப்ப சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, போதும். இப்போ சந்தோஷத்தின் பொருட்டு என்ன பண்ற? அவமானத்தை நம்ம கவுண்ட் பண்ணிட்டு இருக்க. நம்மளாம் இன்னைக்கு அவமானத்தை என்ன பண்றோம்? இந்த வார்த்தையில ரொம்ப காயப்படுத்துச்சு அப்படின்னு என்ன பண்றோம்? கவுண்ட்னா எண்ணிடுறோம். எத்தனை முறை என்னை அவமானப்படுத்துக்கிறீங்க அப்படின்னு. அவர் அவமானத்தை என்ன பண்றது இல்லை, எண்ணாமல்ங்கிறது கவுண்டபிள்னு வருது, திங்கிங்லேயும் வருது. அவர் ஞாபகத்திலையும் கொண்டு வரல, எண்ணுகையிலும் கொண்டு வரல. அப்போ எண்ணாமல் சிலுவையை சகித்த தேவனுடைய சிங்காசனம் வலது பாரசத்தில் அங்கே வீட்டு இருக்கிறார். அப்போ அவரும் ஒரு முன்மாதிரி. அவர் என்னை குட்டிட்டீங்களா, என்னை காயப்படுத்தினா இரா இந்த உலகத்தை நான் அழிச்சிடறேன்னு சொல்லி அழிக்கல. அவர்களுக்காக என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணினார். அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க. இது முதல் பகுதி முடிஞ்சிச்சு. பொறுமை மிக அவசியம் என்ற ஒரு பகுதிக்குள்ள முடிஞ்சிச்சு. ரெண்டாவது பகுதி, உண்மை தான் பேசணும். நம்ம சபையில் இன்னைக்கு என்ன பண்ணணும்? உண்மை தான் பேசணும். புதர் வாங்க புதர், இந்த ஒரு மீட்டிங் வச்சுருக்கேன், நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? வரேன் வரல அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஏன்னா கடவுள் என்ன பண்ணுறாரு? உண்மை தவிர ஏதாவது பேசுவார். ஏற்கனவே சொன்னேன், எஸ்னா நோனா நோ. அதை உண்மையை பேச வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து யாருன்னா உண்மையை பேசுபவர். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 16 வரை ஒரு வசனங்களை வாசித்து பாருங்க. நீங்கள் இப்போ தமிழில் படிக்க போகிறீங்க. நார்மல் பைபிளில் நீங்கள் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஆர்சி பைபிள் இருக்கும். நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க. இது கொஞ்சம் நல்லா கவனமாக வாசிங்க, கவனமாக கேளுங்க. நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறபடியினால் உங்களுக்கு 2ஆம் தரமும் பிரயோஜனம் உண்டாகும்படி முதலாவது உங்களிடத்தில் வரவும், பின்பு உங்கள் ஊர் வழியாய் மெக்கதோனியா நாட்டுக்கு போகவும், மக்கதோனியாவை விட்டு மறுபடியும் உங்களிடத்தில் வரவும், உங்களால் யூதேயா தேசத்துக்கு வழிவிட்டு அனுப்பப்படவும் யோசனையாயிருந்தேன். இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ அப்படிங்கிறாரு. அப்புறம் அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்தில் இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ? புரிஞ்சுச்சா? நான் படிக்கும்போது எனக்கு புரியல. அப்புறமேட்டு வாசிங்க 18. நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. என்ன சொல்றாருன்னா, இங்க மக்கதோனியா நாட்டுக்கு நான் வரலான்னு பார்க்கும்போது வந்துட்டு உங்களை பார்த்துட்டு நான் போகலான்னு நினச்சேன். ஆனால் உங்களை பார்த்துருந்தா நீ என்னை பார்த்துட்டு 2 தடவை வழி அனுப்பிச்சுருப்பீங்க. நான் சொல்கிறேன், பொய் சொல்கிறேன்னா எனக்கு தெரியல, இல்லை உங்களை நான் ஏமாத்துறேன்னு தெரியல அப்படின்னு எதாவது போட்டிருக்கா? இல்லை தானே? இப்போ ஆர்சி பைபிளில் வாசிச்சு பாருங்க. அவர் வாசிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓரளவுக்கு புரிஞ்சிடும் அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது புரிஞ்சிடும். நான் உங்களை பார்க்க ஆசையாக இருந்தேன், அந்த வழியாக வந்திருந்தா நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க, ஆனால் நான் பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நான் ஒருவேளை உயிரோடு இருக்கிறதுக்குள்ளார நான் உங்களை கடைசியில் பார்க்குறேன், பிளான் பண்ணுறேன், நான் வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் வர முடியல. அப்போ நான் ஏமாத்துறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு பேராகிராஃபை அங்கே சுருக்கம் பண்ணியிருப்பார் பாருங்க. வாசிங்க 15 வாசிங்க. இந்த உறுதியான நம்பிக்கை இருந்ததால் இது மேல நீங்க வாசிச்சு பார்க்கணும், மேல ஃபுல்லாவே அப்புறமேட்டு வாசிச்சு பாருங்க. இந்த உறுதியான நம்பிக்கை இருந்ததால் தான் நான் முதலில் உங்களிடம் வர பிளான் பண்றாரு. நான் உங்களை பார்க்கறதுக்கு, உங்களை விசிட் பண்றதுக்கு நான் பிளான் பண்றாரு. அப்பொழுது நீங்களும் என்னை 2 முறை சந்திக்கும் பேற்றை பெற்றிருப்பீர்கள். 2 முறை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இது எதிர்காலம் நடந்து முடிந்த சம்பவங்கள் இல்லை.
நான் பிளான் பண்ணேன், ஆனால் நீங்கள் என்னை இருமுறை சந்திக்கும் பேற்றை பீர்கள் அப்படின்னா அது எதிர்காலம், நான் வந்திருந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறாரு. அடுத்தது, மாசிதோனியாவுக்கு போகும் வழியிலும் அங்கிருந்து திரும்பி வரும் வழியிலும் நான் உங்களை சந்தித்திருப்பேன். பேன்கிறது எதிர்காலம், சரிங்களா? நீங்களும் என்னை யூதேயாவுக்கு வழி அனுப்பி வைத்திருப்பீர்கள். பிளான் பண்ணபடி நடந்திருக்கோம். அப்படி திட்டமிட்ட பிறகு நான் பொறுப்பற்ற முறையில் அதை மாற்றிவிட்டேன் என நினைக்கிறீர்களா? அல்லது உள்நோக்கத்தோடு திட்டமிடுகிறேன் என்று நினைக்கிறீர்களா? ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் சொல்பவன் நான் என்று நினைக்கிறீர்களா? இது அதுக்கு வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா? ரெண்டு விஷயம் சொல்றாரு. நான் ஏமாத்திரம் நீங்க நினைக்கிறீங்களா? நான் ஒரு தடவை ஆமுங்கிறேன் இல்லை இல்லைன்னு சொல்றேன், நான் பிளான் பண்றேன், ஆனால் வரமாட்டேங்கிறீங்களா? சொன்னபடி என்னைக்கு தான் நீங்க செஞ்சுக்கிறீங்க? கேட்குறீங்களா இல்லையா? என்னெல்லாம் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. ஆனால் சொன்னபடி நாம செய்ய முடியாத போது என்ன பண்ணுவோம்? தடுமாறமா இல்லைங்களா? அப்போ சொன்னதுபடி செய்யறது யாரு? அது பின்னாடி இது சொன்னபடி செய்யறது 2 பேர் தான் இருக்கிறாங்க. வாசிங்க. நான் ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் உங்களிடம் பேசுவதில்லைன்ட்டாரு. நான் ஒரே நேரத்துல ஆம்னு சொல்றதில்லை, இல்லைன்னு சொல்றதில்லை. கடவுள் உண்மை உள்ளவராய் இருப்பது போல் நான் சொல்வதும் உண்மையே. அவர் சொன்ன ஆம்னா என்ன அர்த்தம்? உண்மை என்று அர்த்தம். அப்போ நான் சொல்வதும் உண்மையே. அப்புறம் நானும் சில்வானும் திமேத்தேயுவும் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் அறிவித்த இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுபவர் அல்ல, மாறாக அவர் ஆம் என. இதுக்கு நீ கடைசியில வாசிச்சு பாத்தீங்கன்னா, கடைசியில மேல ஒரு வசனம் வாசிங்க, கடைசியில இருந்து மேல. என் உயிரின் மேல் சொல்றாரு. இப்ப நான் வர முடியல, காரணம் என்னன்னு தெரியல, நான் ஆம்னு சொல்லல இல்லைன்னு சொல்றோம்னு நினைக்காதீங்க. கடவுள் உண்மையானவர் போல நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து உண்மையானதான் பேசுவாரு, ஆம்னா ஆம்னு சொல்லுவாரு, பிதாவும் அப்படிதான் சொல்லுவாரு. அதனால என் உயிரின் மேல் ஆணையாக சொல்லுகிறேன், உங்களை வருத்தத்துக்கு உள்ளாக்காமல் இருக்கவே இதுவரை நான் குறிந்துக்கு வரவில்லை. கடவுளை இதற்கு சாட்சிங்கிறார். அப்போ கிறிஸ்துவனுடைய சபையார் எப்படி என்ன பேசணும்? கடவுள் உண்மையானவரா? அவர் ஆமன் தான் சொல்லுவார். குமாரன் உண்மையானவரா? அவர் ஆமன் தான் சொல்லுவார். நாம் என்ன சொல்லணும்? உள்ளதுன்னு தான் சொல்லணும். இல்லைன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, அது உண்மைதான். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்லுங்க. அப்போ உண்மை நிலையை பேச வேண்டும் என்றுதான் யாக்கோபு அங்க அதிகமாக அங்க சொல்றாரு. அடுத்ததாக நாம் நிறைவுக்குள்ளாக வரோம். கடைசியில 3வது பகுதிக்குள்ள ஜெபத்தினுடைய அவசியம் நம்ம எப்படி ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம்னா, இன்னைக்கு ஜெப வாழ்க்கை கிறிஸ்துவ ஜீவியத்தில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சபை வாய்ப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் பயிர் சபையில் இருக்கும்போது நான் 3 மணிக்கு எழுந்திரிச்சு அல்லேன்னு கற்று அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அலைமேல எழுந்திரிச்சு இவன் தொல்லை தாங்க முடியல எங்கள் வீட்டுக்குலாம் வந்த காலங்கள்லாம் இருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம வீட்டில் ஜபங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, யாருக்கும் தெரியாமல் பாத்திர போகிறாங்க, யாராவது பாத்திர போகிறாங்கன்னு பயந்துக்கிட்டு ஜபம் பண்ணலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக எங்கே இருக்கிறோம்? நம்ம கடவுளோடு தொடர்பற்ற நிலையில இருக்கிறோம். ஜபத்தின் அவசியம் எப்போ முக்கியம் தெரியுங்களா? கடவுள் எப்போ கேட்பார் தெரியுங்களா? ஜபம் யாரோட ஜபத்தை கேட்பாரு? நீதிமான்களோட ஜபத்தை கேட்பாரு. எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக ஏற்கனவே எல்லாமே பிரித்து அலசி ஆராய்ஞ்சிட்டாச்சு. ஆனால் ஜபம் கடவுளோட தொடர்புடையது என்பதை நீங்கள் உண்மையாக உணர்ந்தீங்கன்னா 2 விஷயம் முக்கியமாக புரிஞ்சுக்குங்க. நீங்கள் உண்மையுள்ளவராக காணப்பட்ட வேண்டியது அவசியமாக இருக்குது. எப்படி நம்ம ஜபம் கேட்கப்படும்னா, ஒரு பாயிண்ட்ல சொல்கிறேன், டைம் இல்லாதனால. நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது கடவுள் கேட்குறாரு 1. 2வது கெஞ்சி ஜெபம் பண்ணும்போது கேட்குறாரு. 2 பாயிண்ட் முக்கியமாக நோட் பண்ணிக்கங்க. தாழ்த்தி ஜெபம் பண்ணீங்கன்னா கேட்பாரு, கெஞ்சி ஜெபம் பண்ணீங்கன்னாலும் கேட்பாரு. 3வது அவருக்கு பயப்படணும்னு நினைச்சு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கேட்பாரு. ஐயோ நான் ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு பயப்படணும்னு நினைக்கிறேன், நீங்க பார்த்தீங்களா? அந்த ஜெபத்தை அங்கே கேட்குறாரு. அதே போல எனக்கு கேட்கறதுக்கு ஆளே இல்லை, நாதியே இல்லை, என்னை மதிக்க கூட ஒரு நபர் இல்லைன்னு சொல்லி அவருடைய அந்த கூக்குரலை கடவுள் கேட்கிறார். திக்கற்றவர்களின் ஜெபத்தை கடவுள் கேட்கிறாருங்க. ஆனா நம்ம யாருன்னு சொல்றோம்? திக்கற்றவர்களா? நாம பிதாவை தெரியுமா? தெரியாது. அப்படி சொல்ல முடியுமா? குமாரன் தெரியுமா? தெரியாது சொல்ல முடியாது. பிதாவையும் குமாரனையும் அறிந்தவர்கள் நாம் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். குமாரன் வழியாக இயேசு கிறிஸ்து மூலியமாக ஜெபத்தை அங்கீகரிக்கக்கூடியவர். ஆனால் நாம் என்ன, நம்முடைய ஜெப நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கடவுளோடு உள்ள தொடர்பு எந்த அளவுக்கு நம்ம வச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அது ஜெபம் பார்க்குறோம். அப்போது இதுக்கு உதாரணம் நம்ம வாசிச்சா பாருங்க,
தானியேல் 6:7-22 அப்படிங்கும்போது ஒரு இக்கட்டு வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க, கூடி ஜெபம் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இன்னும் கூட பார்க்கும்போது மார்க்கம் தப்பி போகும்போது பாருங்க, கடைசியாக இப்போ இது முடிச்சிடலாம். நம்ம தானியேலுடைய 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பார்க்கும்போது தானியேலுடைய 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துலேருந்து 22 வசனம் நீங்கள் அப்புறமேட்டு வாசிச்சு பாருங்க. ஒரு பெரிய விஷயம் இருக்கும். 30 நாள் டைம். கொஞ்சம் எல்லாம் கவனிக்கலாமா? கொஞ்சம் கவனிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நேரம், கடவுளுடைய அந்த ஸ்தானத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நேரம். இது ஜெபத்துக்கு உண்டான வேலை. எப்படின்னா, தானியேலு 30 நாள் யாரையும் வணங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வருது. ராஜாவை தவிர இந்த சட்டம் வந்த பின்னாடி அவர் என்ன பண்றாருன்னா, ரெகுலரா ஜெபிக்கிற மாதிரியே போய் பலகனி வழியா ஜெபம் பண்றாரு. சரிதானே உங்களுக்கு? அப்படி ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, கூட்டமா கூடி அவர் ஜெபம் பண்றதை பார்த்துட்டு கொண்டு போய், நீங்க 30 நாள்ல யாரையும் வணங்கக்கூடாது நீங்க போட்டிருந்து கேட்காம இந்த தானியேல் போய் 3 வேளையும் வழக்கமா ஜெபம் பண்ற மாதிரி, வழக்கமா ஒரு ஜெபம் பண்றது வழக்கம், அப்படியே போய் ஜெபம் பண்றாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வர்றவனே அவர் என்ன பண்றாரு, சிங்க கபியில கொண்டு போய் போடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா ராஜாவுக்கு அதுல சம்மதி இல்லாம கஷ்டப்படுறாரு. அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்த ராஜா, உலகத்துல இருக்கிறவங்க நாம ஜெபிச்சா நம்முடைய ஜெபம் கேட்கப்படும், நம்முடைய கடவுள் மேல அவங்க நம்பிக்கை வைக்கிறாங்க, நீங்க எனக்காக கொஞ்சம் ஜெபிச்சுக்கீங்களேன் என்ற எத்தனையோ பேர் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, ஏன் அவங்க ஜெபிச்சா கேட்காது? அப்படின்னா கேட்காது. அப்ப நமக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லும்போது நமக்கு நம்முடைய கடவுளுடைய அந்த ஸ்தானத்தை உயர்த்தக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய நம்ம எப்படி இருக்கணும்? இந்த தானியேல் என்ன பண்றாரு பாருங்க, வசனம் வாசிக்கலாம் 6:20. இப்ப அந்த ராஜா போய் கேட்கிறாரு, சிங்கக்கபியில போட்டாச்சு. இப்ப ராஜா கேட்கிறாரு, எப்படி கேட்கிறாரு பாருங்க 6:20. ராஜா கெபியின் கிட்ட வந்த போது, ராஜா கெபி கிட்ட எப்படி போறாரு, ஒருவேளை அவர் முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான், சிங்கம் சாப்பிட்டுருச்சா என்னன்னு தெரியல. வாசிக்கும் போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, துயர சத்தமா எப்படின்னா ரொம்ப எக்ஸைட்டர், தானியேல் மேல அவளுக்கு பிரியம், ரொம்ப துயர சத்தமா போய் என்ன பண்றாரு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனேங்கிறாரு. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, என்ன மாதிரி அது ஒரு ப்ரிடிக்ஷன் பாத்தீங்களா? அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அவரும், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? கேள்வி. இப்ப அந்த கேள்வி நம்மகிட்ட கேட்கிறான், உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரான்னா அவர் வல்லமையில ஏதாவது குறை இருக்கா? அவர் வல்லமையில ஏதாவது குறை இருக்கா? ஆனா நாம என்ன பண்றது இல்லை, ஜெபிக்கிறதுல குறை இருக்கலாம், அவர் வல்லமையில எந்த குறையும் கிடையாது. நீ டெய்லியும் ஆராதித்து ஜெபித்து வருகிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரான்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் குரல் வந்தோன்னு என்ன அர்த்தம்? உயிரோட இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப அந்த ஜெபம் அவர் காப்பாத்துனது யாரு? தூதர்கள் வந்து அவரை காப்பாத்தி அங்க ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும். அப்போ ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைம்ல பண்ணா அது சரியா இருக்குன்னு நினைக்காதீங்க. வழக்கமான ஒரு ஜெப முறை சபை வாழ்க்கையில் அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஜெபித்தீங்கன்னா இந்த தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு பெற்ற ஜனங்களாக ஒரு கட்டம் வரும்போது நீங்களும் மாறுவீர்கள். என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவரா இருந்தார் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு யாரு கிடைக்கும்? நமக்கு கிடைக்கும். இதுதாங்க ஜெபத்தின் அவசியம். உங்கள்கிட்ட யாராவது வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா நீங்க கைகளை வைத்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லி யாக்கோபு நிருபங்கள் சொல்றாரு, உங்கள் மூப்பர்களை வரவழைத்து அவர்களுக்காக எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஜெபம் பண்ணும், விசுவாசமுள்ள ஜெபியம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று யாக்கோபு நிருபங்கள் எழுதுவார். கருத்தாய் ஜெபம் பண்றது, கருத்தாய் ஜெபம் பண்ணார் யாரு? எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணாரு, மழை வர வேணான்னு. மறுபடியும் கருத்தாய் ஜெபம் பண்ணாரு, மழை வந்துச்சு. இதுதான் யாக்கோபு நிருபங்கள்ல அந்த லாஸ்ட் பகுதியில் ஜெபத்தை பற்றி இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் அங்கே கொடுத்துருப்பாரு. ரொம்ப முக்கியம். சபை வாய்ப்புக்கு அழைக்கப்பட்டவங்க நீடிய பொறுமை வேணும், சாந்தம் வேணும், ஜெபம் பண்ணுவதில்லை சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு யாக்கோபு அடிச்சுக்கிறாரு. அவர் பதறாரு. இந்த யாக்கோபு நிருபங்கள்ல நீங்க ஃபுல்லாவே வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் டீட்டெயிலாக அங்கே கொடுத்துட்டு இருப்பாரு. நம்ம அங்கே பார்க்குறோம். கடைசியாக நம்ம வாசித்து முடிக்கலாம். இன்னொன்று கடைசியாக மார்க்கம் தவறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். அந்த வசனம் வாசிச்சிருங்க லாஸ்ட்டு, யாக்கோபு 19:5, 19, 20.
சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். பாருங்க, இப்போ ஒருத்தர் நான் இப்போ உங்க மத்தியில் இருக்கிறேன், நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், நீங்க என்ன பண்ணணும்? என்ன நான் தவறு பண்ணிட்டேன், சபை நடுவில் சபையிலேயே செய்யக்கூடியாத ஒரு தவறை நான் பண்ணிட்டேன், நீங்கள் என்ன பண்ணணும்? என்ன மார்க்கும் தப்பிட்டேன், நீங்கள் என்ன பண்ணணும்? நோட்டீஸ் போட்டு வெளியே அனுப்பிச்சிடணும் அப்படி இல்லை. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சபையில் ரொம்ப முக்கியமானது எது தெரியுங்களா? சத்தியம். சத்திய மார்க்கத்தை வழி விலகர்களை விட்டு நம்ம என்ன பண்ணிடணும்? விலகணும். பட் சத்தியத்தம் தெரிஞ்சவங்க தப்பு பண்ணும்போது புரியுதுங்களா? ரெண்டு விஷயம் அங்கே எழுதியிருப்பார். நீங்கள் பாருங்க, நீதிமொழி 19:27 வாசிக்க வேணாம். அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகங்களை கேளாதே. சத்தியத்தை விலகக்கூடிய தப்பான போதகம் நம்ம அவங்களை என்ன பண்ணாதீங்க, அந்த போதகங்களை காதில் கூட கேட்காதீங்க. இது சத்தியம் தெரிஞ்சு சத்தியம் அல்லாத விஷயங்கள் நம்ம இடத்துல வரும்போது அது காது கொடுத்து கூட கேட்காதீங்க. வெரி சிம்பிள் லாஜிக். ரெண்டாவது விஷயம் சொல்றாரு, 2 பேர் 3:17 சொல்றாரு, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விழுந்து போகாதபடிக்குங்கிற, வழி விலகி போகாதபடிக்கு. அநேக அக்கிரமங்களுடைய செய்திகள் நமக்கு மத்தியில் வரும்போது அதில் விழுந்து போகாதபடி காதுகளை நம்ம பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இது கர்த்தர் இயேசுவுக்கு உதாரணமாக இருக்கிறாரு நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ நான் என்ன பண்ணுறாருன்னா, பேதுரு மறுதளிச்சிடறாரா? பேதுரு மறுதளிச்சோடனே அவர் என்ன பண்ணுறாரு? அவருக்காக மறுதளிச்ச பேதுரு, நீங்கள் என்னை யாரே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு இல்லைங்களா? அப்போ மறுதளித்து பேதுட்டார் என்ன பண்ணுறாரு? அவர் மறுதளித்து பேதுருக்கு இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? ஜெபம் பண்ணார். ஒருத்தர் தவறும் போது அவருக்காக என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ண வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. கலாத்தியர் 6:1 அவரை சீர்பொருந்த பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் 12:12 நீங்கள் திரும்ப அவரை நிமிர்த்த வேண்டும் சொல்கிறாரு. நீங்கள் திரும்ப அவர்கள் நிமிர்த்துங்க அப்படிங்கிறாரு. இதே நீதிமொழிகள் 11:31 பார்த்தீங்கன்னா, ஞானம் உள்ளவங்கிறார். நல்ல சத்தியத்தில் சரியான விதத்தில் கொண்டு வரவங்களுக்கு பேர் ஞானம் உள்ளவன் அப்படின்னு சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 9:22 மட்டும் வாசித்து நான் முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:22. 1 கொரிந்தியர் 9:22 பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம சத்தியத்தில் ரொம்ப முக்கியங்க. டாக்டரின் ரொம்ப முக்கியம். அது டாக்டர்னா போதனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த போதனைகள் சரியில்லை அப்படின்னா நம்ம அவங்க காது கொடுத்து கூட கேட்கக்கூடாது. ஒருவேளை சத்தியத்தில் இருந்து வழி விலகி போயிட்டாரு அப்படின்னா, பலவீனத்தின் நிமித்தமாக அல்லது தெரியாம அப்படி போயிட்டாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? அவருக்காக ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா அவர் திரளான பாவங்கள்லேருந்து அவர் தப்பி வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட நம்ம கொடுக்குறவர்களாக இருக்கிறோம், பெருகிறவர்களாக கூட நம்ம அங்கே இருக்கிறோம். அதனால தான் 1 பேதுரு 4:8 படி அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்போ திரளான பாவங்களை மூடும். அப்போ இதோட இந்த நிருபங்கள் டாபிக்கு 5ஆம் யாக்கோபுடைய நிருபங்களோட டாபிக் க்ளோஸ். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நிருபங்கள் தலைப்பில் நம்ம ட்ரை பண்ணலாம். வாய்ப்பு கிடைச்சா கடவுளுக்கு சித்தம் பண்ணால் இதுக்கப்புறம் முயற்சி செய்யலாம். பொறுமையோட கட்ட உங்கள் அனைவரையும் கடவுள் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.